அனைவருக்கும் வணக்கம். கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்தினுடைய 6வது நிகழ்ச்சியில் நாம் இன்று சந்திக்கின்றோம். இன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். அவரை பற்றி நாம் நிறைய அறிந்திருக்கின்றோம். எனக்கு எப்பவுமே தோணும், அவங்களுக்கு மட்டும் 24 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு இருக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறைய இலக்கிய பணிகள் செய்யக்கூடியவர். நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. குறிப்பா அவங்களுடைய அந்த மரபு கவிதைகள்ல வெண்பாக்கள் எல்லாமே அவங்க வந்து நூலா போட்டிருக்காங்க கவிதையில. அவங்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைக்கு. அவங்க யார் அறிமுகப்படுத்துறாங்க, யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி என்கின்ற மலர் நடராஜன் அவர்களுடைய ஒரு நெடுங்கதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். மெய்யின் மெய்யுருவே அப்படின்றது அந்த நெடுங்கதையினுடைய தலைப்பு. அவங்களும் இணைஞ்சிருக்காங்க, எழுத்தாளரும் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, வணக்கம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க கல்லூரி காலத்துல இருந்து தொடர்ந்து நெடுங்கதைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க. 55 நெடுங்கதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இப்போ வந்து இது 9வது நெடுங்கதை இல்லைங்களா? இது 10வதும் வெளிவரப் போகுது அப்படின்றாங்க. பெண் எழுத்தாளர்கள் நெடுங்கதைகள் எழுதுவதுன்றது ரொம்ப ரொம்ப தமிழ் சமூகத்துல அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இத்தனை நெடுங்கதைகள் எழுதியிருக்காங்கன்றது ரொம்ப வியப்பா இருக்கு. அவர்களை கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனந்தி தோழருக்கும் நன்றி, இந்த எழுத்தாளரை நம்முடைய இலக்கிய வட்டத்தின் மூலம் நீங்கள் அறிமுகப்படுத்தியதற்கு. நீங்க இப்ப உங்களுடைய உரையை தொடங்கலாம் தோழர். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். கொக்கரக்கோ இலக்கிய வட்டம் நடத்தக்கூடிய இந்த அருமையான இந்த இலக்கிய நிகழ்ச்சியில் நாவல் எழுத்தாளர் சக்தி அவர்களின், அதாவது மலர்குழலி நடராஜன், அதுதான் அவர்களுடைய இயற்பெயர், அவர்களுடைய மெய்யின் மெய்யுருவே, அந்த பேரே என்ன ரொம்ப கவர்ந்தது. அந்த நூலை நான் உங்ககிட்ட காமிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அது என்னுடைய கைக்கு கிடைச்சதும் நான் அதை படிச்சுட்டு நான் தோழர் கனிமொழி அவர்கள் கிட்ட இலக்கிய வட்டத்துல நீங்க பேச வாங்கன்னு சொன்னப்போ நான் இந்த நூலை நான் எடுத்துக்கிட்டுங்களான்னு கேட்டேன். தாராளமா செய்யுங்க அப்படின்னாங்க. அதாவது அறியப்படாத நல்ல பிரபலமா இருக்கிற எழுத்தாளர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, இங்கே நம்ம நம்ம கூடயே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரபலங்கள், வெளியே தெரியாதவர்களை நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கனிமொழி தோழர் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் அவருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நூலாசிரியர், நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது மிகச் சிறப்பு. என்னுடைய அன்பு அக்கா என்றுதான் நான் அவர்களை அழைப்பதுண்டு. எழுத்தாளர் சக்தி அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ராதா அவர்கள், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கமும். இவங்களை பத்தி என்ன சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இவருடைய தமிழ் கடல் மறைமலை அடிகளாரின் கொள்ளு பேத்தி இவங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நான் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான குடும்பத்துல இருந்து இவங்க வந்து சொல்லணுமா, அவங்க வீட்டுல இருந்து வந்து இவங்க எழுதாம இருந்தாதான் ஆச்சரியம். அது மட்டும் இல்லாம இவருடைய அப்பாவும் ஒரு தமிழ் புலவரும் தமிழ் ஆசிரியரும் கூட. அவருடைய தூண்டுதல், ஒரு ஊக்கம், வழிகாட்டுதல், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம சக்தி அவர்களை தமிழ் மீது பற்றும் காதலும் கொள்ள வச்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாக இங்க அமெரிக்கால இருக்காங்க. மினியாபோலிஸ்ல இருக்கிறாங்க. நம்மெல்லாம் எங்களை போல, நானு, கனிமொழி தோழர், எங்களை மாதிரி புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய, தொலைதூரத்துல இருந்தாலும் அந்த மனசுல எங்களை வந்து தொப்புள் கொடி உறவாக நம் தாயகத்தோடு இணைத்திருப்பது நம் தாய் தமிழ். அந்த தாய் தமிழ் மேல இருக்கிற பற்றுனால, பிறந்த மண்ணின் மேல இருக்கிற பாசத்தினால, ஈர்ப்பால தொடர்ந்து தமிழுக்காக இவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி முழு நேரமா இவங்க அலுவலகத்திலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல இலக்கியங்களையும் படைப்புகளையும் தொடர்ந்து உருவாக்குவதில் வல்லவர். சோழ மண்ணில் பிறந்து வளர்ந்து பள்ளி பருவத்திலேயே கதை, கட்டுரை, கவிதை, புதினங்கள்னு நிறைய சின்ன வயசுல இருந்தே எழுதிட்டு இருக்காங்க அவங்க. கணினித்துறையில இவருடைய முழு நேர பணி என்றாலும், இலக்கிய பணியும் இன்னொரு பக்கம் ஒரு முழு நேர பணியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 55 நெடும் நாவல்கள், அதாவது நெடுங்கதை நாவல்கள் எழுதியிருக்காங்க. அதுல அச்சிடப்பட்டது சுமார் 9. அந்த 9வது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 10வது அச்சுல தயாரா நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இவர்களுக்கு நேரம் இருக்கிறது, நாங்க ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். இப்போ முதல்ல இவங்களுடைய நிறைய நாவல்கள்ல அடிநாதமாக இருக்கக்கூடியது அன்பு, பாசம், நேசம், காதல், கருணை. இதுதான் வாழ்க்கையில மனித நேயத்தோட நாம் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு இந்த உணர்வுகள் தான் நமக்கு ரொம்ப அவசியம்.
இந்த நாவலுடைய பெயர் என்னை ரொம்பவே ஈர்த்தது. மெய்யின் மெய்யுருவே, கண்ணே கண்மணியே அப்படின்னு சொல்ற மாதிரி மெய்யின் மெய்யுருவேன்னு வச்சிருக்கிறாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. வள்ளுவம் சொல்லுது இல்லையா? அன்பை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது மட்டும்தான் உயிர் தங்கி இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய உடம்பாக கருதப்படும். அந்த அன்புங்கிற ஒண்ணு ஜீவநாதம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் தோல் போர்த்திய எலும்பு கூடுதான் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. மகாகவி பாரதி காதலினால் மானிடர்க்கு கலவி உண்டாம், கலவியிலே மானிடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானிடர்க்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பமுதற் கலைஞர் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வேன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, என்னம்மா காதல் காதல்னு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மெய்யின் மெய்யுருவே ஒரு ஒரு காதல் கதை தான். சரி, ஆரம்பிக்கும் பொழுதே புத்தகத்தை திறந்த உடனே என் கதை என்று சொல்வதை விட யாரு கதாநாயகன் ஆரம்பிக்கிறாரு, என் காதலியின் கதை என்றே சொல்லலாம் அப்படின்னு தொடங்குறாங்க. இங்க கதாநாயகனுடைய பெயர், இவங்க அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயரே சிறப்பு. இளம் வளவன், இதுதான் கதாநாயகி. ஆதினி கதாநாயகி. இந்த ஆதினி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கதாநாயகன் இளம் வளவன். வளவன்னே நம்ம இந்த பேச்சுல நம்ம தொடர்ந்து கொண்டு போவோம். இவர் தன்னுடைய வளர்ப்பு பத்தி, அவருடைய இயல்பு பத்தி, ஏன்னா சிறு வயதிலேயே தந்தையை இழந்துடுறாரு. இவருடைய தாயார் இவரை எப்படி வளர்த்தார்கள், குணத்தில் சிறந்த ஒரு மனிதனாக இவரோட அம்மா இவரை எப்படி வளர்த்தாங்கன்னு, இவருடைய சிறப்பிற்கு என் அம்மா தான் காரணம். இவர் ஒரு ஆசிரியையாக பணியாற்றக்கூடியவர். நல்ல படிப்பு பழக்கமா தான் சொல்லுவாங்க இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்னு ஒரு பாடல்ல வரும். அதுபோல இவருடைய நல்ல படிப்பிற்கும் பழக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் நல்ல பண்புகளுக்கும் இவருடைய தாயிடம் வந்துதான் பரிபூரணமாக வந்திருக்குன்னு இந்த கதாநாயகன் சொல்றார். இவரு ஆதினிய சந்திச்ச அந்த முதல் காட்சி அப்படியே நம்ம ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நாவல், ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரே தொழில்நுட்ப காலத்துல எல்லாரும் பிடிஎஃப்னு ஓடிட்டு இருக்கோம். வெகு நாட்களுக்கு பிறகு இந்த நாவலை இப்படி கையில அதனுடைய அந்த ஸ்பரிசம் நம்ம கையில பட்டு நம்ம படிக்கும் போது அந்த மகிழ்ச்சியே ஒரு தனி. முதல் காட்சி ஆதினி அவர் சந்திக்க கூடியது என்னன்னா, இந்த நாவல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய சின்ன வயசுக்கு நம்ம ஊர்ல நம்ம வளர்ந்த கதை, இது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துது. அப்படி எப்படிப்பட்ட காட்சிகள்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கார் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 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 சின்ன பால் வாங்க போனா கூட இங்க உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது இல்லாம ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் நம்ம நாட்டிலயும் பார்த்தா ஒரு ட்ரெயின் எடுக்கிறது, டாக்ஸி எடுக்கிறது, பைக் எடுக்கிறதுன்னு இந்த கதாநாயகன் மிதிவண்டியில வராரு. அதே மாதிரி நடந்தே நூலகத்துக்கு வராரு. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நம்மலாம் அப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. இந்த மனிதர்களிடையே இன்னைக்கு ரசிப்புத்தன்மையும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்ப பாரு கால்ல சக்கரத்த கட்டிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஒரு வாய் காஃபி எடுத்து ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அது சூடு அடங்குறதுக்குள்ள நம்ம குடிச்சிட்டோம்னா அது பெரிய சாதனை தான். இன்னைக்கு எத்தனை பேரு காஃபிய எடுத்துட்டு அத ஆறி திரும்ப சுட வச்சு, ஆற வச்சு இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. கதாநாயகன் வராரு. அது ஒரு மாலை நேரத்துல அவர் முகத்தெல்லாம் கழுவிட்டு, அவங்க அம்மா தர பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு, அவர் வீட்ல இருந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, வீட்ல இருக்கிற பசு, கண்ணு இதுக்கெல்லாம் அதுக்கு புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு, பக்கத்து வீட்டு திண்ணையில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திண்ணையே காணோம். பக்கத்து வீட்டு திண்ணையில உட்கார்ந்திருக்க பாட்டிகிட்டயும் அவர் அளவளாவிட்டு, அப்படியே காலார நடந்து அங்க பக்கத்துல இருக்க நூலகத்துக்கு வராரு. இதுதான் முதல் காட்சி. அவர் ஆதினிய சந்திக்க போறாரு. இந்த நேரத்துல கதாநாயகிய நம்ம பார்க்கணும்னா, இங்கே இந்த நூலகம் சொன்னேன் இல்லையா? அவர் நடந்தே வரக்கூடிய அந்த நூலகத்தோட உரிமையாளரா இருக்கக்கூடியது நம்ம வளவனுடைய அப்பாவுடைய நண்பர் கேசவன் மாமான்னு சொல்றாரு. இவர பார்த்ததும் அவர் மகிழ்ச்சியில கட்டி பிடிச்சிட்டு, "என்னடா எப்படா வந்த? எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்க?" அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. இவரு நூலகத்துக்கு வரக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு சும்மா ஓய்வா இருக்கக்கூடிய நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அடுக்கி தர்றது, ஏதாவது நூல்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி குடுக்கறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை எல்லாம் செய்யறாரு. அவர் ஆற தழுவி, "டேய் புது நூல்கள் நிறைய வந்திருக்கு வளவா, எத்தனை நாள் வந்திருக்கேன்னு தெரியல, வந்து போயிட்டாரு உன்னோட." இவர் சொல்றாரு, "நீங்க உங்க ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கு மாமா?" அப்படின்னு ரொம்ப ஒரு பாச பிணைப்பு. இதெல்லாம் இத படிக்க படிக்க எனக்கு இந்த மனிதத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கிறோமே, ஒரு மாதிரி ஒரு மெஷின் லைஃப் மாதிரி போயிட்டு இருக்கேன்னு நம்மள இழுத்துட்டு போகுது அப்படியே பின்னாடி. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, இப்ப கூட வந்திருக்கு நிறைய புத்தகங்கள், நீ போய் பாருப்பா" அப்படின்னு சொல்றாரு. இவர் உடனே ஒரே தாவா தாவி மேல் தளத்துக்கு வராரு நம்ம ஹீரோ. அங்கதான் 2 ஒரு புத்தக அலமாரி, ஒரு காட்சி. உயிர் ஓவியமாக கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஆதினி அங்க நிக்கிறாங்க.
இவரு பாட்டுக்கு எப்பவும் போல நடந்து வரவர் அந்த காட்சியை பார்த்ததும் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிக்கிறாரு. நகர முடியாமல் அவளையே பார்க்க தோணுது அவருக்கு. நம்ம இப்படிலாம் கிடையாதே, எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு அவரே கேட்டுட்டு, இருந்தாலும் அவரால தவிர்க்க முடியல. அந்த அழக வந்து நம்ம நூலாசிரியர் எழுதுறாங்க. அந்த மாலை நேர அந்த ஜன்னல் வழியாக, சாளரம் வழியாக அந்த மஞ்சள் சூரியன் வருதாமா. அந்த ஒளிபட்டு இவருக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு தேவலோக மங்கை மாதிரி அந்த பெண் அங்க நிக்கிறா ஆதினி. யாரா இருக்கும் இவ? இவள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே! ஒருவேளை கல்லூரிக்கு எதுவும் மேல் படிப்புக்கு வந்திருப்பாளோ? ஐயோ! முகம் சரியா தெரிய மாட்டேங்குதேன்னு தவிக்கிறாரு. இந்த தவிப்பெல்லாம் எதுக்கு? போய் பேசிருவோம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து, "என்ன நின்னுகிட்டே படிக்கிறீங்க போல இருக்கு" அப்படின்னு பேச்சு குடுக்குறாரு. அவங்க யாரு? உஷார் இல்ல. திரும்பி கூட பார்க்கல. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புத்தகத்திலே இருக்காங்க. இது என்னடா இப்படி ஆயிருச்சே! முகத்த பார்க்க முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏதாவது பேச்சு குடுக்கணும். பக்கத்துல இருக்கவங்கள திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன சுவாரஸ்யமா படிக்கிறீங்க? அப்படின்னு வம்புக்கு இழுக்கிறாரு. அப்பதான் நிமிர்ந்து பார்க்கிறா. அமைதியா நிமிர்ந்து பார்க்கிறா. புத்தகத்த அப்படியே திருப்பி அவங்கிட்ட காட்டுறா. அதுல தொல்லியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நூலு. ஓஹோ! ஒருவேளை ஒரு ஆராய்ச்சி மாணவியா இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவ பாட்டுக்கு கையில 2 நூல எடுத்துட்டு கிளம்புறா. இவரு அவர அறியாமலேயே பின்னாடியே தொடர்ந்து வராரு. கேசவன் மாமாவும், "ஆதினி வாம்மா, உனக்கு வேண்டிய புத்தகம் எல்லாம் கிடைச்சிருச்சா? எதுவும் வேணும்னா கூட சொல்லு. நான் உனக்கு வாங்கி தரேன். இதோ வளவன் இருக்கான். அவனே போய் வாங்கிட்டு வந்துருவான்னு" சொல்லவும், அவன நிமிர்ந்து பார்த்துட்டு, தலையாட்டிட்டு அவ பாட்டுக்கு கிளம்புறா. இவர்தான் அங்க விழுந்துட்டாரே. அவரு கதாநாயகனும் அவ பின்னாடியே போக தான் யோசிக்கிறாரு. அப்படி நல்லா இருக்காதேன்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு 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 மயக்கத்தோடயே நிக்கிறாரு. அவருக்கு அன்னைக்கு இரவு ஃபுல்லா தூக்கமே வரல. யார் இவ? யார் இவன்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி நான் ஆயிட்டேன்? என் மனச ஒருத்தி அடிச்சு சாய்ச்சுட்டாளே! அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்காரு. உறக்கம் சரியா வரல. காலையில எந்திரிச்சு பார்த்தா, பூக்கள பார்த்தா, அந்த அம்மா முகம் தான் இவருக்கு தெரியுது. ஏன்னா காதலிப்பவர்களுக்கு எல்லாமே அப்படித்தான். உலகமே அந்த காதல் மயமாகத்தான் தெரியும் இல்லையா? அத ரொம்ப அழகா நிறைய எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த நூல் 333 பக்கங்கள். அதெல்லாம் நான் சொன்னேன்னா 3 நாளா உட்கார்ந்து நான் பேசணும். முடிந்தவரை நான் மேலோட்டமாக சொல்ல முயற்சி பண்றேன். இங்க வந்து அவரு வீட்ல மறுநாள் எப்பவும் போல அவரு கிளம்பி, அவர் வீட்ல ஒரு என்ஃபீல்டு பைக் எனக்கு என்னன்னா, நம்ம வீட்லயும் இருந்தது. என்னுடைய தம்பி அது வச்சிருந்தாரு. அதுல ஏறி உட்கார்ந்து பார்ப்பேன் நானு. ஏன்னா நமக்கெல்லாம் பெண்களுக்குன்னா உடனே ஒரு ஸ்கூட்டிய வாங்கி தந்துருவோம். ஆனா எனக்கு என்ஃபீல்டு மேல தான் மோகம். உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன் நானு. அது எனக்கு நினைவு வந்துச்சு. என் தம்பி பேரும் மணி தான். இங்க அவங்க வீட்ல வேலை பார்க்குற அந்த ஒரு தம்பி பேரும் மணி. அவரு ஓடி வந்து, "அண்ணா, அண்ணா உங்க பைக்க நான் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களான்னு." எதுக்காக அந்த பைக்க காப்பாத்துறாங்கன்னா, அவருடைய அப்பா அந்த பைக்க வச்சிருந்திருப்பாரு. "ரொம்ப அழகா வச்சிருக்கடா, உனக்கு என்னடான்னு" அவன்கிட்ட அன்பா பேசிட்டு, அவர் பாட்டுக்கு பைக்க எடுத்துட்டு வாத்தியார்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ இவரு வந்து லைப்ரரிக்கு இவருக்கு மனசெல்லாம் அந்த ஆதினி மேலே இருக்கு. அவ வந்திருப்பாளான்னு பார்க்கலாம். இல்ல வந்துட்டு போயிருப்பாளான்னு வேகமா வந்து பதிவு பட்டியல் நம்ம பெயர்கள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? அத பார்க்குறாரு. அதுல ஆதினி பெயர் இருக்கு. அப்பாடி உள்ளதா இருக்கா போல இருக்குன்னு போய் பார்த்தா அவள காணோம். எங்க போயிருப்பா? கையெழுத்து போட்டிருக்கேங்கும்போது தான் அவ அப்பதான் கையெழுத்து போட்டு வெளிய போறா. இல்ல புக்க எடுத்துட்டா போல இருக்கு. அவ வெளிய போயிட்டு இருக்கா. இவரும் அப்படியே ஒரே தாவா தாவி அவரு பின்னாடியே போறாரு. ஏன்னா அவருடைய மனசு அவ பக்கம் சாஞ்சிருச்சு. இதுக்கு வேற மாற்று இதுவே இல்ல அவருக்கு. இவள பார்த்தாலே நமக்கு ஏன் இப்படி பதட்டம் வருது? ஏன் தவிக்கிறேன்? ஏங்குறேன்? எனக்குள்ள என்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லி அவ கூடயே பைய பின்னாடி நடந்து போறாரு. இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு பேச்சு தொடங்குறதே ஒரு ஓவியம் மாதிரி இவங்க நூலாசிரியர் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க தான் படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யங்கள்லாம் போயிடும். இந்த ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி அந்த அம்மா போயிட்டு இருக்க, இவ வந்து சும்மாவே நடந்து பின்னாடி வரா மாரி ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து என் கூட நடந்து பின்னாடியே என்ன நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்கும்போது, இவர் ரொம்ப தைரியமாவே சொல்றாரு. வாழ்க்கை பூரா உங்க கூட நடந்து வரதான் ஆசை. காலத்துக்கு உங்க கை பிடிச்சு நடந்து வர ஆசைப்படுறேன். ஆனா அது முடியாது. அப்படின்னு அங்க உடைக்கிறாரு. இவ இதெல்லாம் நடந்தது என்னன்னா, கொஞ்ச நாளாவே நடந்து வந்த அப்புறம் தான் இந்த தைரியத்தோட பேசுறாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் கேட்கறாங்க. "ஏன்? எதுக்காக முடியாதுன்னு கேட்க மாட்டீங்களான்னு?" இவரு வம்பிழுக்கிறாரு. அப்பதான் அவ வந்து, "ஏன் கேட்டவருக்கே சொல்லத் தெரியாதா?" அப்படின்னு அவங்களும் விடல. அதாவது அப்பதான் இவரு சொல்றாரு, இவரு பார்க்கக்கூடிய வேலைய பத்தி பேசுறாரு. "நான் ராணுவத்துல வேலை செய்றேன். ரொம்ப ரகசிய பாதுகாப்பு துறையில இருக்கிறேன். எனக்கு காதல் கல்யாணம்லாம் வந்து நான் என்னைக்குமே நெனச்சு பார்த்ததில்ல. காரணம் ஏன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன்னா, என்ன நம்பி வந்த ஒருத்தி, எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, அவள நான் தனியா விட்டுட்டு போயிருவனே, அந்த எண்ணத்தினாலேயே எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கேன்னோனே, இவ எதுவுமே அதிகம் பேசுறதில்ல. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இல்லையா? நான் எப்படி அத கேட்க முடியும்னு இந்த அம்மாவும் சொல்லிட்டு கடந்து போற மாரி காட்சி. இங்க வந்து
இந்த உயிர் எனக்கே சொந்தமில்லாத போது நான் உயிராக நினைக்கிற அவளுக்கு நான் என்னை எப்படி தர முடியும்? ஒரு கவிதை மாதிரி ஒரு ஒரு சொல்லாடல அங்க நூலாசிரியர் வச்சிருக்கிறாங்க. இவ அமைதியா கேட்டுட்டு அவ பாட்டுக்கு திரும்பி, என்ன திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவர் கேக்குறாரு. அவ பாட்டுக்கு நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. இப்படியாக இவங்களுடைய இந்த ஒரு ஒவ்வொரு முறையும் லைப்ரரிக்கு வர்றது, இவரு அவங்க பின்னாடி போறது, பார்வை பரிமாற்றங்கள் இப்படி போய்க்கிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவகிட்ட எனக்கு அளவுக்கு அதிகமா இவனுக்கு அன்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு 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 அமைதியான அழகு அவளிடத்தில், இவனிடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஆசை, ஒரு காதல். அவளுடைய அழகு அவளுடைய புறத்தில் மட்டுமில்லாமல் அகத்திலும் இருக்குங்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு காட்சிப்படுத்துதலும் இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பேச்செல்லாம் முடியுது. ஒரு 2 நாளா இவ லைப்ரரிக்கே வரல. இவனுக்கு இருக்க முடியல. கேசவன் மாமாட்ட நேரடியாவும் கேட்க முடியாது. ஆதினி வந்தாளான்னு. ஒருவேளை இவ தொல்லியல் துறையில இருக்கிறதுனால எதுவும் டூர் மாதிரி போயிருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப இவ கேசவன் மாமா ஒரு தடவை சொல்றாரு, அவங்க தொல்லியல் மாணவர்களோட வெளியூர் கூட போயிருக்கலாம்னு பேசும்பொழுது இவனுக்கு உடனே தூக்கி வாரி போடுது. தொல்லியல் இடமா? அங்க ஒரே குண்டும் குழியுமா இருக்குமே, அங்க போய் தோண்டி கிண்டி வச்சிருப்பாங்களே, வேகாத வெயில்லைனுடைய ஆதினி மயங்கி விழுந்துட்டான்னா பக்கத்துல ஏதோ மருத்துவம், எங்க எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அவ்வளவு ஒரு அக்கறை. இவருக்கா இருக்க முடியல. அவ கல்லூரிக்கு வந்திருக்காளான்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கல்லூரி முதல்வராக இருக்கக்கூடியவர் கேசவன் மாமாவுடைய நண்பர். இவரு சும்மா கல்லூரிக்கு, ஏன்னா இவருடைய வேலையே அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு உதவி செய்யறது, பள்ளிகளுக்கு, கல்லூரிக்கு குளத்தை தூர் வார்றது, ஆறு தூர் வார்றது, இந்த மாதிரி பொது பணி நிறைய செய்யறதுனால யாருக்கும் சந்தேகமே வராது. இவரு கல்லூரிக்கு வராரு. நேரடியா ஆதினி வந்திருக்காளான்னு கேட்க முடியாது இல்லையா? மெதுவா கேட்கிறாரு. அப்படியே நோட்ட விடுறாரு. இன்னைக்கு மரம் நடுற விழா நான் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக வந்து மாணவர்களுடைய பட்டியல், பெயர் பட்டியல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பைய சேர்க்கிறாரு. இந்த தொல்லியல் துறையில இருக்கிற மாணவர்களை கூட சேர்த்துக்கலான்னு ஆசைப்படுறேன் ஐயா. அந்த மாணவர்களும் வந்தா எங்களுக்கு கூடுதல் உதவியா இருக்கும் அப்படின்ன உடனேதான் அங்க உடனே முதல்வர் சொல்றாரு, ஓ ரொம்ப நல்ல திட்டம் வளவா, அவங்க எல்லாம் களப்பணிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களையும் நம்ம சேர்த்துக்கலான்னு. உடனே அப்பாடி வந்துட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு வேண்டிய விஷயம் வந்துருச்சு. இங்க ஆதினிய அவர் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. அவர் பாட்டுக்கு இந்த விசாரணை மட்டும் முடிச்சிட்டு கிளம்பி வந்துடுறாரு. எதுவுமே சொல்லாம போனதுனால மறுநாள் நம்ம நூலகத்துக்கு வரும்பொழுது இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது இவ கண்டுக்கா, இவளா வந்து வந்து பேசுறா. இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கோபதாபம் மாதிரி, அதாவது சொல்லாம கொள்ளாம போயிட்டா அப்படின்னு. இவ அவன் பின்னாடியே வரா, பேசாம எந்த பக்கம் வந்தாலும் நகண்டு நகண்டு போற மாதிரி. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இதே இந்த ஒரு ஒரு அழகான ஒரு விளையாட்டு அவர்களுக்குள்ள. அப்போ 2 பேரும் என்ன என் மேல கோவமா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடியே வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு, நீங்க வாய் தான் சொல்லுது, உங்க கண்கள் சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இவங்களுக்கு இந்த இந்த மனசுக்குள்ள 2 பேருக்கும் காதல் இருக்குங்கிறது ஒரு ஐயமே இல்ல. ஒரு கட்டத்துல வெளிப்படுத்துறாங்க 2 பேரும் நேசிக்கிறத. இந்த புதிர் மாதிரியே போயிட்டு இருக்க காதல் என்ன மாதிரி இடத்துல எங்க பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க நூலை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு சுவாரஸ்யமா நம்மளுடைய சக்தி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இவங்க கிட்ட பேசிக்கிட்டே அப்போ ஒரு ஒரு சூழல்ல அவ சொல்றா, இளையவரே, அவனை வந்து ஆசையா கூப்பிடுறதுக்கு இப்ப நம்ம ஊர்ல ஏங்கம்பாங்க, அத்தாம்பாங்க, மாமாம்பாங்க, டார்லிங்பாங்க, டியர்பாங்க. இங்க பாருங்க, வளவன், இளம் வளவன், இவளுக்கு வந்து இளையவரேன்னு கூப்பிடுறா. அவனுக்கு அது அப்படியே ஒரு மயக்கத்துல இருக்கான். அப்ப அப்ப சொல்றா, ஒரு சூழல்ல சொல்றா, உங்க பேரை பேசாம இளம் வளவன்னு வச்சதுக்கு பதிலா இளம் பாரின்னு வச்சிருக்கலான்னு ஒரு பிட்ட போட்டு போயிட்டா. என்னடா இவ புதிர் போட்டு போயிட்டாளேன்னு இவனுக்கு அதை பத்தி தெரியல. வரலாற்று ஆசிரியரை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, டேய், உன்னோட அந்த பெண்ணுக்கு, ஆதினிக்கு சரியான குறும்பு பெண் போல இருக்கு அவ. அந்த இளம் பாரிங்கிறது வேள்பாரியாக இருக்கலாம். ஏன்னா அவனுடைய மனைவி பெயர் ஆதினி. அவளுக்கும் உன்னை மனம் முடிக்கவும் உனது மனைவியாகவும் ஆசை இருக்குங்கிறத எப்படி சொல்லிட்டு போயிருக்கா பாருன்னு இவனுக்கு அப்பதான் புரிய வருது. அவளுக்கும் தன்மேல் ஈடுபாடு இருக்கிறது, காதல் இருக்கிறங்கிறது உறுதியாயிருச்சு. இப்ப ஆசிரியர் சொல்றாரு, உனக்கு என்னடா, அவ இவ்வளவு சொல்லிட்டா, அடுத்து கல்யாணம் தானேங்கிற மாதிரி பேசும் பொழுது இவன் திரும்பவும் அதே கதை சொல்றான். இல்ல ஐயா, உங்களுக்கே தெரியாதா என் வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்ன நம்பி நான் ஒரு பெண் வாழ்க்கையை நான் எப்படி வீணாக்க முடியுங்கிற மாதிரி. அதெல்லாம் காலம் தாண்டா பதில் சொல்லு வளவான்னு அவர் அனுப்பி வச்சிடுறாரு. இந்த சூழல்ல இவனுடைய நண்பர்கள் 2 பேரு ரொம்ப அழகா பேரு, செழியன், சேரலன்.
வளவன் இவன் பேரு. இந்த 3 பேரும் இணைபிரியா நண்பர்கள். அந்த நண்பர்கள், அவர்களுடைய மனைவியர், அவங்க கிட்ட போயும் இந்த அன்பு பரிமாற்றத்த பத்திலாம் இவன் பேசுறான். அவங்க துடிக்கிறாங்க. "வாடா, வாடா, ஆதினி வீட்ல போய் பேசிறலாம். எங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்குவேன்னு காத்துக்கிட்டு இருக்கோம்னு" குதிக்கிறாங்க. ஐயையோ! அவசரப்படாதீங்க. நானே இன்னும் அவகிட்ட வந்து உறுதிப்படுத்திக்கல. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ மனச. பொறுமையா தான் எல்லாம் செய்ய முடியும்னு இவரு அப்ப எடுத்து சொல்றாரு. திரும்ப திரும்ப எனக்கே அவ வந்து சொந்தம் இன்னும் ஆகவில்லை. நீங்கலாம் அவசரப்படாதீங்கன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்தி வைக்கிறாரு. அவ்ளோ அவசரம் அவங்களுக்கெல்லாம். இந்த பெண் வந்து முதல்ல நல்ல பெண்டா, நீ சொல்றத பார்த்தா, கண்டிப்பா நீ வந்து இதற்கான அடுத்த கட்ட முயற்சியா, நீங்க அவங்க வீட்ல போய் பேசுறது, கல்யாணம் பண்றதுன்னு இதே எண்ணத்திலேயே அவங்க இருக்காங்க. இந்த சூழல்ல இவன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்றான். அம்மாவுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. தன்னுடைய மகனுக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா, அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லி, "டேய் டேய் எனக்கு அவள பார்க்கணும்டான்னு." "அம்மா அவசரப்படாதீங்கம்மா, நான் கூட்டு வரேன்." ஒரு சந்தர்ப்பத்துல வீட்டுக்கும் அழைச்சிட்டு வராரு. வருங்கால மாமியார், மருமகள் ஒரே பாசம்தான். அந்த அம்மா வந்து இவங்களுக்கு வீட்ல மலர்ந்த பூக்களை எல்லாம் கட்டி, வளவன் கிட்ட கொடுத்து விடுறதும், அவ திரட்டிப்பாலு, இனிப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்து மாமியாருக்கு கொடுத்து விடுறதும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கிட்டத்தட்ட ரமணிச்சந்திரன் நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அந்த காதல் கதைகள்னா வெறும் காதல் கதைகள் இல்ல. ஒரு வாழ்வியல் கூறுகளை மையமாக கொண்டு எழுதியிருப்பாங்க. அதே போல தான் நான் இவர்களுடைய நாவலையும் நான் பார்த்தேன். ஒரு சராசரியாக ஒரு ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடியத அதி அற்புதமான, உணர்வுபூர்வமான காட்சிகளை எல்லாம் இங்க ஒரு தலைவன், தலைவிக்கு நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து, நம்மள அந்த இடத்துல பொருத்தி பார்த்து, நாமும் மகிழக்கூடிய அளவுல இந்த கதைகள கொண்டு போறாங்க. இவங்க வந்து ஆ நம்ம எழுத்துல ஒரு காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிறலாம். நம்ம அம்மா கிட்ட சொல்லிறலாம், நண்பர்கள் கிட்ட சொல்லிறலாம். இத தாண்டி அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு இலைமறை காயாக 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்க்கிறது. அந்த இவன் சொல்றான் ஒரு சூழல்ல, "நம்ம ஏன் மிதிவண்டி வாங்கிட்டு நம்ம மிதிவண்டியில 2 பேரும் போகக்கூடாதுன்னு." இவளும் இவனுக்காக கத்துக்கிறா. இவளும் ஒரு மிதிவண்டி வாங்குறா. 2 பேரும் நூலகத்துக்கு மிதிவண்டியிலே வராங்க. அப்புறமா கோயில், குளத்துக்குலாம் போகுறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் ஆசையா நடந்துட்டு இருக்கு இங்க. இந்த மாணவர்கள் எல்லாமே இவளுடைய தொல்லியல் மாணவர்கள் எல்லாம் போயி, இவன் ஒரு குளத்த வார்றது, ஆற வார்றது, தூர் வார்றது வேலையெல்லாம் பார்ப்பான் இல்லையா? இந்த எந்த விளம்பரமுமே இல்லாம தன்னிச்சையாக நண்பர்களோடு இணைந்து இவனுடைய நண்பர்களும் ஒரு உயர் அதிகாரியாக இருப்பாங்க. நல்ல பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் அந்த ஊருக்கு நல்ல விஷயங்கள் செய்யணுமே நெறைய செய்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த தூர் வார போக்கூடிய சூழல்ல நம்ம ஆதினி என்ன பண்றாங்க, மோரெல்லாம் கரைச்சுட்டு வந்து அங்க வேலை செய்றவங்களுக்கு குடுக்கறது. அது அந்த ஒரு ஒரு அழகான 2 பேருக்கு இடையில அந்த கண் பார்க்கக்கூடிய காட்சி. இவனுக்கு ஒரே பெருமை. அதாவது நம்முடையவள், என்னவள் எப்படி ஒரு 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 தன்மையோட, கருணையோட, அன்போட என்கிட்ட மட்டும் இல்லாம பார்க்கிறவங்க கிட்டலாம் எவ்வளவு அன்போட நடந்துக்கிறான்னு பூரிச்சு போறான் அவளுடைய காதல்ல. இளையவரே, இளையவரேன்னு கூப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு நிக்க முடியல. கால் தரையில படல. 2 பேருமா சேர்ந்து ஒரு ஒரு ரொம்ப நாட்களா இந்த காதல் அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. உருகி உருகி காதலிக்கிறாங்க. அத நம்ம சக்தி அவர்கள் உருகி உருகி எழுதியிருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போம்போது, அவங்க மனைவியருக்குலாம் இவ கண்ணாடி வளையல், பூ, பழம்லாம் வாங்கிட்டு போறா. பார்த்தா கண்ணாடி வளையல் தானேன்னு தோணும். ஆனா, இவளுக்கு பிடித்த விஷயங்களை தாம் சந்திக்க போறவங்களுக்கு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சிய கொடுக்குது. அவங்க வளவனுடைய அம்மா கொழுக்கட்டை நான் சொன்னேன் இல்லையா முன்னவே, அது மாரி எல்லாமே செஞ்சு அவளுக்கு குடுத்து விடுறது. இந்த காட்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. 2 பேரும் இந்த கேலி பேசி சிரிச்சுக்கிறாங்க அடிக்கடி. அந்த சொல்லாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகா இவங்க எழுத்தாக்கியிருக்காங்க. இதுக்கிடையில ஒரு நாளு, ஒரு எலந்த மரம், ஒரு பெரிய மரம் நிக்குது. வர்ற வழியில பாக்குறாங்க. இவ குழந்தை மாதிரி, ஐயோ! எலந்த பழம் வந்துட்டு, "ஏய் இது யாரோட மரமோ தெரியல. சும்மா இருடா. ஆதினி அதெல்லாம் போய் எடுக்கக்கூடாது நம்மன்னு." உடனே அவ சொல்றா, "இது பொதுவான மரம் தான். இந்த பழங்கள் கீழ விழுறத நம்ம பறிச்சு சாப்பிடலனே தான் சாப்பிடலைன்னா தான் அந்த மரங்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும். அந்த பழங்கள நம்ம எடுத்து சாப்பிடுறது தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா இருக்கும்." இப்படி நான் யோசிச்சதே இல்லையேன்னு அவன் சொல்றான். அப்ப இவளுக்கு அங்க ஒரு குட்டி பையன் அங்கிருந்து ஓடி வந்து அந்த கிளைகள் எல்லாம் உலுப்பி விடக்கூடிய காட்சி. பழங்கள் கீழ உதிருது. அவ குழந்தை மாரி ஓடி ஓடி பொறுக்குறா. அப்பதான் இவன் பாக்குறான். பெரிய குடும்பத்துல பிறந்து நல்லா படிச்சு, இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண், எதுவுமே இல்லாம ஒரு குட்டி பொண்ணு மாதிரி ஓடி ஓடி பழம் பொறுக்கிறத பாக்குறான். அப்ப அந்த சின்ன பையன பார்த்த உடனே ஆசையா கேட்கிறா.
நீயும் இவரை மாதிரி ராணுவ வீரனா வரணும்னு ஆசைப்படுறியா? நல்லா படிடா கண்ணா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நாங்க 2 பேர் இருக்கோம், நான் இந்த கல்லூரியில வேலை செய்யறேன், இவர் இங்க இருக்கிறாருன்னு பேரெல்லாம் சொல்லி உனக்கு எப்ப உதவி தேவைனாலும் எங்களை வந்து பாருன்னு அந்த சமூக அக்கறை அங்கங்கே தொட்டு செல்கிறார் நூலாசிரியர். அடுத்ததா இந்த காதல் எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு கார் நிக்குது. யாரு? நம்ம வளவன் வீட்டு முன்னாடி. வேற என்ன, நீங்களும் யூகிச்சிருப்பீங்க என்ன மாதிரியே. அவசர பணிக்காக உடனடியாக அழைப்பு வந்து விட்டது மேலதிகாரி கிட்ட இருந்து. இவங்க அம்மா துடிச்சு போறாங்க. என்னடா வளவா, 2 மாசம் லீவ் இருக்குன்னு சொன்னியடா, 1 மாசம் தானடா ஆச்சு, அது கூட முடியலையேன்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு அந்த ஒரு தாயினுடைய தவிப்பு பிரியா விடை கொடுத்து அனுப்புறாங்க. இது அவசர அழைப்பு. அதனால இவனால யார்கிட்டயும் முறையா சொல்லிட்டு போக முடியல. உடனே போற வழியிலேயே கேசவன் மாமாக்கு போன் பண்ணி சொல்றான். நண்பர்களுக்கு சொல்லிட்டு, தயவு செஞ்சு ஆதினி கிட்ட சொல்லிடுங்க, என்னால அவகிட்ட முறைப்படி சொல்லிட்டு கிளம்ப முடியல, எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்குன்னு. அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும் போதே இவன் கண்களை தாண்டி செல்கிற வானம், பூமி, மரம், செடி, கொடி எதுவுமே இவன் மனசுல பதியல. முழுக்க முழுக்க ஆதினிதான் இருக்கிறாள். சொல்ல முடியாத ஒரு சோகம் அவனுக்குள்ள. அடடா, நம்ம கடமை அழைக்கிறது, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாம வந்துட்டேன்னு சிந்தனையிலேயே வரான். வந்து சேர்ந்தாச்சு. அங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பன், ரொம்ப அழகான ஒரு மலையாளி. அவர் பேரு சொரூபன். அந்த பேரு கூட ரொம்ப அழகா இருக்கு. அவர்கிட்ட வந்து சொல்றா, ஆதினிய பத்தியும் அவளுடைய சிறப்பை பத்தியும் சொல்லி சொல்லி பூரிச்சு போறான். அந்த நண்பருக்கு ஒரே மகிழ்ச்சி, கூடிய சீக்கிரம் நானும் அவளை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்பதான் இந்த நண்பன் சொல்றான், நீ இவ்வளவு தவிக்கிறியே, நீ ஏன் கடிதம் எழுதக்கூடாது? ஏன்னா இவங்க வெளியில எந்த இடங்களுக்கு இவங்களை போடுவாங்கன்னே தெரியாது. அப்போ நீ இங்க இருக்கும் பொழுதே ஒரு கடிதத்தை அனுப்பிட்டேன்னா உனக்கும் மனசு நிறைவா இருக்குமே நண்பன் சொல்ல, இவர் கடிதம் எழுதுறாரு. எழுதி கேசவன் மாமாவுடைய நூலகத்துக்கு அனுப்புறாரு. ஆதினிக்குன்னு தனியா உள்ளுக்குள்ள ஒரு கடிதம் வச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியும், மாமா வந்து பேரை பார்த்துட்டா எதையுமே படிக்காம அவகிட்ட பத்திரமா கொடுத்துடுவாருன்னு. அதி அன்பு ஆதினிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. காதலுடன் நான் வரையும் மடல் அப்படின்னு, நீ இளையவரேன்னு என்ன அழைக்கிறது உயிராக எனக்குள்ள இருந்து என்னை வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் நான் புதுசா பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றான். அந்த கடிதத்துல பெரிய கடிதம் இது. இது நீ வந்து என் பக்கத்திலேயே உட்கார்ந்து எனக்கு கூப்பிடுற மாதிரியே இருக்கு, ஒவ்வொரு பொழுதும் உன் நினைப்போட. இது சொல்லிக்கிட்டே அவர் கடிதம் போகும் பொழுது இந்த ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் இவரை முடிச்சிட்டு திரும்பி வராங்க. ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. சோ அங்க இருக்கக்கூடிய குழுவுல இருக்கிறவங்க எல்லாம் ஆபத்து இல்லாம பாதுகாப்பா இருக்காங்களான்னு பார்க்கக்கூடியது இவனுடைய ஒரு டியூட்டி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. மேலதிகாரி கிட்ட போய் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்ப இவர் கொடுக்க போறாரு. அப்போ இவருக்கு ஒரு ஆசை, நப்பாசை. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால ஆதினி ஒருவேளை பதில் கடிதம் எதுவும் போட்டிருப்பாளா, அவர்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். இவன் சொல்லும் பொழுது அவர் இவனை பாராட்டி, ரொம்ப சிறப்பா உங்களுடைய வேலைகளை முடிச்சீங்கன்னு எல்லா கோப்புகள்லாம் கொடுத்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. டக்குன்னு அவரு, இளா ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லி அவனை நிறுத்துறாரு. நிறுத்தி, உனக்கு ஒரு தந்தி வந்திருக்குப்பா அப்படின்னு. தந்தியா? இவனுக்கு பகீர்னு இருக்கு. தந்தினாலே நம்ம ஊர்ல என்ன செய்வோம், ஏதோ ஒரு யாருக்கோ ஆபத்தோ அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளே வரும். ஐயோ, அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையேன்னு உடனடியா வாங்கி பாக்குறான். ஆதினி இஸ் நோ மோர்னு வந்திருக்கு. எனக்கே பெரிய ஷாக் இந்த இடத்துல நான் வந்து பார்க்கும்போது. அப்பனா நம்மளே இவ்வளவு தவிக்கும் பொழுது இந்த கதாநாயகன் வளவனுடைய நிலைமைய, அந்த தாள் அப்படியே கீழே விழுது. அந்த பூமி எல்லாம் அவன் காலு கீழே உடைஞ்சா மாதிரி உடைஞ்சு போயிடுறான். கலெக்டர் செழியன் வந்து, இவரோட நண்பர் சொன்னேன் இல்லையா, செழியன் உன்னைய தொடர்பு கொள்ள 2 நாளா தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காருப்பான்னு சொல்றாரு. ஐயையோ, 2 நாளா ஆச்சா என்னுடைய ஆதினி என்னை விட்டுட்டு போயிட்டுன்னு அப்படி கதறான், துடிச்சு போறான். அதுக்கப்புறமா அவன் நண்பன் கிட்ட பேசுறாடி, என்னடா நடந்துச்சு என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அதுதான் இவனை ரொம்ப சோகத்துல ஆழாக்குது. ஒரு சாலை விபத்துல ஒரு லாரியில அடிபட்டிருக்கா. எப்படின்னு பார்க்கும் பொழுது இவனுடைய கடிதம் அதை படித்து அந்த மகிழ்ச்சியில அந்த அன்பு நினைவுகளோட அவ மிதிவண்டியிலே அந்த மிதப்பிலே வந்திருக்கா போல, மயக்கத்திலே பாவம். வந்த லாரிய கவனிக்கல, தள்ளி அடுத்த ஆப்போசிட் சைட்ல விழாம லாரி சைட்லயே சரிஞ்சிட்டா போல இருக்கு, ஸ்பாட் அவுட்ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் நமக்கே வந்து இதுக்கப்புறம் படிக்கவே ஒரு மனசு திடம் வேணுங்கிற மாதிரி அவன் துடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை முழுக்க முழுக்க நினைச்சு அந்த அந்த ஒரு பாடா படுறதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஒரு இராணுவத்துல இருந்து அவர் அவஸ்தைப்படக்கூடிய அந்த நிலை, ஆதினியை நினைச்சு நினைச்சு உருகக்கூடிய காட்சி அந்த அதிகாரிகளுக்கே முடியல. ஐயோ, இவன் இப்படி தவிச்சு துடிக்கிறானேன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் ஊருக்கு வராரு, நண்பர்கள அம்மாவை சந்திக்கிறாரு. இவருக்கு எதுவுமே
பழைய மாதிரி எல்லாத்துலயும் ஆதினி தான் தெரிகிறா. இந்த சூழல்ல அந்த ஆதினியோட அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போறாங்க இவனை. அங்க அவ வாழ்ந்த வீடு, அவளுடைய அறைகள் எல்லாம் போய் பார்த்துட்டு, இவனுடைய ராணுவ உடை அணிந்த ஒரு படமும் அவள் படமும் அவங்க அப்பா அம்மா அங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப அவங்களோட அனுமதியோட அந்த படத்தை எடுத்துட்டு சோகமா இவர் வெளியில வராரு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் கொடுத்து வைக்கல, உங்களுக்கும் கொடுத்து வைக்கல தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவன் நண்பன் வந்து பேசிக்கிறாங்க, டேய் இவனை ஆதிரை கிட்ட கூட்டிட்டு போலாமா அப்படின்னு. அப்ப அவங்க ஆதினியோட அப்பா அம்மா சொல்றாங்க, கட்டாயமா அழைச்சிட்டு போங்க. இவனுக்கு அந்த குழப்பத்துல இவனுக்கு புரியல, என்ன பேசிக்கிறாங்க, ஆதிரையா, அது யாரு அப்படின்னு. கார்ல வரும்போது கேக்குறான், யார் அது ஆதிரை அப்படின்னு. சொல்றோம்டா சொல்றோம் அப்படின்னு, நீ உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு அவனை சமாதானப்படுத்தி அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாப்டருக்கு சொல்லாமே கடந்து போறாங்க. ஏன்னா அவனுடைய மனநிலை, அவன் துடிக்கிறத பார்த்துட்டு பயப்படுறாங்க. கடைசியில அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆதினியுடைய இதயம் ஆதிரை என்ற பெண்ணுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு கல்லூரி மாணவி. அவளுக்கு வந்து தீரன்னு ஒரு மாமன் மகன் இருக்கிறான். இப்ப அந்த பெண்ணை தான் இவங்க பார்க்க கல்லூரிக்கு வரக்கூடிய ஒரு காட்சி. முதல்ல இவனுக்கு வந்து அந்த பெண்ணை பாக்குறதுல, என் ஆதினி, என் காதலை சுமந்த இதயத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்க போகிறேன்னு அவன் துடிக்கிறான். இவங்களுக்கு அங்கதான் திக்குன்னு இருக்கு. ஐயையோ, இவன் அந்த மாதிரி எண்ணத்தோட பார்த்தா அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வருமே, ஏற்கனவே ஒரு பையன் வேற ரெடியா இருக்கானேன்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. அதுக்குதான் தள்ளி போடுறாங்க. அதே சமயத்துல மருத்துவரும் சொல்றாரு, எந்த ஒரு அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய சூழல் அந்த பெண்ணுக்கு இப்பொழுது இல்ல, கொஞ்சம் நல்ல ஒரு மாசம் போகட்டும். அந்த ஒரு மாசம் இப்ப கடந்துருச்சுன்னு நம்புறாங்க. மருத்துவர்கிட்டையும் இவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இவனை அப்பதான் கூட்டிட்டு போறாங்க கல்லூரிக்கு. இவனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இருப்பு கொள்ளல அந்த பெண்ணை பாக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு மனசுல ஒரு குழப்பம். சரி பார்க்காமலே போயிடுறான்னு எந்திக்கிறான். அப்புறம் திரும்ப ஒரு வழியா அந்த பெண்ணு நடந்து வரா, தீரன் கூடவே நடந்து வரான். அது ஒரு சுட்டி பெண்ணாக இருக்கிறாள். அவ சர்வசாதாரணமா, ஏன்னா அவளுக்கு இவன் யாருன்னே தெரியாது இல்லையா. இவன் அப்படியே அவளை பார்க்க பார்க்க, எனக்காக துடித்த இதயம் இப்போ ஆதிரைக்குள்ள துடிக்குதுன்னு இவருக்கு அப்படி. அப்போ அவ நடந்து வரும்பொழுது அந்த பெண் அப்படி தடுமாறி விழ போற மாதிரி போகும்போது இவன் பதறான், பார்த்து அப்படின்னு. கூட வர தீரன், இளமளவன் சார் பதறாதீங்க, இவ எப்பவுமே இப்படித்தான் விளையாட்டு பிள்ளையா இருப்பா, அங்கங்க விழுந்துருவா. என்னது விழுந்துருவாளா, துடிக்கிறாரு இவரு. இது வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு உணர்வு. இவனால அவளை சொந்தம் கொண்டாடவும் முடியாது, அவளுடைய நெஞ்சு இவனுக்கு சொந்தமானது. இது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இது ரொம்ப அத நிறைய இதுல எழுதியிருக்கிறாங்க இவங்க. அவன் எப்படி அத தவிப்போட அவன் இத கடந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காதலினுடைய இழப்பை அவர் எப்படி தாங்குகிறார், எப்படி மீண்டு வராரு அப்படிங்கறது அந்த கடைசி அத்தியாயங்கள்ல நீங்க படிச்சே ஆகணும். ஒருத்தங்களை நம்ம உண்மையாக நேசிக்கும் பொழுது அந்த காதல் நம் மனதை விட்டு என்றுமே அழிவதில்லை. ஆதினி வந்து ஆதினியை விட்டு அவள் உயிர் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கே தவிர உணர்வுகளோடே வளவன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எடுக்கக்கூடிய சில அறிவார்ந்த யதார்த்த முடிவுகளை பற்றி இந்த நூலை நீங்க வாங்கி படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு பிள்ளைகளை தத்தெடுக்கக்கூடிய காட்சி, அவளுடைய பெயர்லேயே ஒரு அறக்கட்டளை வைக்கக்கூடியது, அவள் நினைவோடே தனிமையோடு வாழக்கூடிய ஒரு முடிவு. தனிமை என்பது ஒரு வரம், தனிமை என்பது ஒரு வலிமை, தனிமை என்பது ஒரு ஆற்றல், தனிமை என்பது ஒரு ஆளுமை அப்படின்னு இந்த அருமையான மெய்யின் மெய்யுறவே நாவலை முடிச்சிருக்காங்க நம்ம சக்தி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இன்னும் பல நாவல்கள் எழுத என்னுடைய வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பின் வணக்கம். நன்றி தோழர். மிக்க மிக்க நன்றி ஆனந்தி அவர்களுக்கு. அதாவது இவ்வளோ பெரிய நெடுங்கதையை இவ்வளோ சுருக்கமாக சொல்றதுக்கே உங்களுக்கு முதல்ல பாராட்டணும். முக்கியமான பகுதிகளை மட்டும் தொட்டுக்காட்டி அதை அந்த நெடுங்கதையை வந்து படிக்கணும் அப்படின்ற ஆவலை வந்து நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. முக்கியமான ஒரு செய்தி ஆனந்தியை பற்றி, கொக்கரக்கோ இதழினுடைய ஆசிரியராகவும் அவர் இருக்கின்றார். தொடக்கத்தில் நான் வந்து மிகச்சிறப்பாக அந்த கவிதைகளை பார்த்து அதை அனுப்புவதாக இருக்கட்டும், அந்த பிடிஎஃப் டிசைனுக்கு நிறைய பொறுப்புகளை அவர் பல்வேறு இதழ்களில் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கொக்கரக்கோ மின்னிதழுக்கும் அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். நன்றி ஆனந்தி. எழுத்தாளர் மலர், நீங்க நன்றி சொல்லுங்கம்மா. நன்றி கனிமொழிமா. என்ன, தமிழுக்கும் தமிழ் தாய்க்கும் தமிழ் மொழிக்கும் நம் தமிழ் மக்களுக்கும் என் இனிய வணக்கம். என் அன்பு தோழி தங்கை ஆனந்தி, நெல்லை ஆனந்தி அவர்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியோடு கலந்த நன்றி. பெருமையாக இருக்கிறது. ஒரு பெண்ணின் ஒரு பெண் பெண் ஒரு எழுத்தாளர், அவங்களும் எழுத்தாளர்,
அதே சமயத்தில் அவங்க கொக்கரக்கோ என்ற இந்த இதழையும் ஆரம்பித்து நடத்துவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. கனிமொழி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சப் எடிட்டர். அவங்க தான் எடிட்டர். நான் சப் எடிட்டர் எடிட்டரா இருக்கேன் அவங்களோட. எடிட்டர். ஆமா, கனிமொழி அவர்களுக்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய செய்ய வேண்டும், பெண்கள் நிறைய இணைய வேண்டும். அது நம்ம திறமையும் தீர்க்கம், அறிவு, ஆற்றல் அனைத்தையும் இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுதல். இத்தோடு எனக்கு என் நாவல், என் நூலை இந்த அளவு படித்து ஆனந்தி அம்மா இந்த அளவு படித்து ஆய்வு கட்டுரை மாதிரி அனைத்தையும் கூறியிருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் நான் கேட்பதற்கும், நான் எழுதியதன் பொருளை உணர்ந்து அதை அதை அந்த கதாபாத்திரம் பேசுகிறது, அதில் போகும் செய்திகள் போய் சேருகிறது என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்ம எழுதும் போது அதிகமாக நம்ம நினைப்பது அந்த கதாபாத்திரம் உயிரோடு வாழ வேண்டும், அந்த அந்த குணாதிசயங்கள், குணங்கள், அதை சுற்றி இருக்கும் இடங்கள், அவர்களை சுற்றி இருக்கும் உறவுகள், நட்புகள், அனைத்து பாத்திரங்களும் தொடர்ந்து அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று நினைத்து நான் எழுதுவேன். சிறு பாத்திரத்துக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். அது மாதிரி மிதிவண்டிக்கும் முக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக நான் இதை சொல்ல வேண்டும் என்றால், இக்கதை ஒரு உண்மையான சம்பவம். ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் இதை நான் கேள்விப்பட்டு என் மனதில் நின்று தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு 2 ஆண்டுகள் என் மனதிலேயே இருந்தது. இதை எப்படி எழுதுவது? நான் எழுதும் போது நம்ம ஒரு அன்பான நாவல்களாக எழுதுவேன். நான் ரொமான்டிக் நாவல். அதில் நம்ம பாத்திரத்தை அவர்களை இறக்க வைத்து அதை எப்படி எழுதுவது என்று எனக்கு மிகவும் யோசனையாக இருந்தது. அதை நான் மனதிலேயே உருவாக்கி இதை ஒரு நல்ல விதமாக படைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமாகவும் இருக்கும். அது ஒரு வாழ்வியலின் ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு இப்படியும் வாழலாம் என்று காட்டுவதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து அந்த கதையை உருவாக்கினேன். இதில் அறிவியலும் உணர்வியலும் சேர்ந்து எழுதப்பட்ட கதை இது. அறிவியல் எப்படி உருவானது, அது அறிவியல் பூர்வமாக இதயத்தை மாற்றி மற்றவர்களுக்கு வைத்து அவர்களை வாழ வைக்கிறார்கள். அது உணர்வியலாக அதை சுற்றி இருப்பவர்களுக்கு எப்படி அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. அது ஒரு செய்தி, நமக்கெல்லாம் ஒரு செய்தி, ஒரு பாராட்டு. நல்ல விதமா நடந்து இருக்கிறது, இது அறிவியலின் மேன்மை. ஆனால் அதை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று அந்த ஒரு கருத்து தான் இதில் ஒரு வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத உயிராய் கருதும் உறவின் இழப்பு மற்றவர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் நெருக்கமானவர்களுக்கு அதன் பாதிப்பு எப்படியாக இருக்கும் என்பதே இக்கதையின் கரு. அந்த பகுதியை விட மிகவும் மாறி வரும் இக்காலத்தில் ஆனந்தியும் அவர்களும் சொன்னார்கள், கல்பனாவும் சொன்னார்கள், ஜெயபிரகாஷும் சொன்னார்கள், மிகவும் மாறி வரும் இக்காலத்தில் அன்பு, பாசம், நேசம், காதல், கருணை எல்லாம் மாயமாக மறைய தொடங்கிவிட்டது. அதற்காக நான் கதையில் காலத்தை சற்று பின்னோக்கி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறேன். அந்த காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்த போது இவை எல்லாம் தான் கூடுதலாக இருந்தது. பொருள் சார்ந்த சமூகம் இப்ப அதிகமாக பொருள் சார்ந்த பணம் சார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது இப்பொழுது. அதுக்காக நான் அதில் எழுதினேன். இதில் தூய அன்பும் உயிராய் கொண்ட காதலுமாக அவர்கள் நினைவாகவே வாழ முடியும், வாழ்ந்து பல நன்மைகளும் நம்மை சுற்றி உள்ளோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் செய்து நம் வாழ்வை உலகிற்கு பயனுள்ளதாக மாற்ற முடியும் என்று இந்நாவல் உணர்த்துகிறது. அதோடு கதையின் தளம் சோழ நாடு, உரையுறை சுற்றி பசுமை நிறைந்த மக்கள், பாசம் நிறைந்த நாம் வளர்ந்த அந்த கால வாழ்க்கை. அதை ஆனந்தியும் அழகாக சொன்னார்கள். நினைவுகளை புதுப்பிக்கும்படி பல நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு நீங்கள் கண்டு உணர்ந்தது போல் வளவன், செழியன், சேரலன் என்று சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர்களும் சேர்ந்து ஒன்றாக இருந்து நாட்டை காப்பாற்றியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். நம் அரண்மனைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது. அரசர்களுடைய பேரு புகழ், அவர்கள் செய்த பணிகள் எல்லாமே செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் நூல்களிலுமே தங்கி போய்விட்டது.
அது பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காலத்தில் அதை நிறைய இழந்து விட்டோம் நாம். அத்தகைய திணைகள் அதை நான் நினைத்து பார்த்தேன். அது நண்பர்கள் எப்பயுமே நான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் அனைத்து நாவல்களிலும் கதைகளிலும். இதில் 3 பேர்களும் சேர்ந்து ஒரு நண்பர் குழுவாக இருந்து அதை நாட்டிற்கு அவர்கள் பணி செய்வது போல், ஒருவர் IPS, IAS அண்ட் ராணுவ வீரர் அப்படி என்று காட்டியிருக்கிறேன். அதுவும் ஒரு விதத்தில் அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல் ஆதினி ஒரு பெரிய தாக்கம், அதை விட ஆதிரை அண்டு வளவன், அவரை சுற்றி இருக்கும் அனைத்து நண்பர்கள், முக்கியமாக அம்மாவின் வளர்ப்பு அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்தையும் திருப்பி கேட்பதற்கு ஆனந்தி, எனக்கு மிகவும் பூரிப்பாக இருக்கிறது. இந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிறது என்பது உயிரோவியமாக, நான் சொன்னது உயிரோடு இருந்து வலம் வருகிறது உங்கள் மத்தியில் என்பது என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இந்த அளவுக்கு வாய்ப்பளித்தது எனக்கு மிகவும் நன்றி. நன்றி என்று சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நீங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் படித்து அதை மக்களுக்கு சொல்வது, மக்களுக்கு கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய பணி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய மிக்க மகிழ்ச்சி கலந்த நன்றி. வணக்கம். நன்றிம்மா. ஒவ்வொரு மாதமும் இறுதியில் இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா நடக்கும். சிறுகதைகள் குறித்து நாம பேசுவோம். இல்ல குறிப்பா பெண்களினுடைய கதைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும்ன்றதுதான் நோக்கம். மின்னிதழினுடைய நோக்கமும் அதுதான். பெண் கவிஞர்கள் எழுதக்கூடிய கவிதைகள் தான் அதிகமா அதுல இடம்பெறும். ஒவ்வொரு மாதம் வார இறுதி, சனிக்கிழமையா இருக்கலாம், இல்ல ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், அது வந்து அந்த இறுதி வார இறுதியில் வந்து நாங்க நடத்துவோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை வந்து எங்களுக்கு ஆனந்தி அறிமுகப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து தோழிகளுக்கும் மிக்க நன்றி. இதில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி ஆனந்திமா. நன்றி கனிமொழி. அமைத்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.